லைம்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் ஸ்ருதிகலை. இன்னைக்கு விமர்சனத்துல நாம பார்க்க வேண்டிய படம் கைலன். இந்த படத்துல வந்து ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர்லா சிவதா நாயர் நடிச்சிருக்காங்க. பிரஜின் இந்த படத்துல ஹீரோவா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீயா நானா கோபிநாத், அப்புறம் வந்து நம்ம ரம்யா பாண்டியன், அப்புறம் வந்து அனுபமா, இன்னும் பலர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அத பேஸ் பண்ணின ஒரு கதை தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலியமா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த கதையில போயிட்டுருக்கு. ஆனா ரொம்ப ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ட்ராமாவா இத வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கதையில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணும்போதே நம்ம வந்து டைரக்டர் வந்து அருள் அஜித் என்ன மாதிரி கதைய சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட்டிங் ஒரு பெரிய நியூஸ் சேனல் நியூஸ் 7 அப்படின்ற ஒரு நியூஸ் சேனலுக்கு ஒரு மெயில் வருது. அதுதான் ரம்யா பாண்டியன் ஒரு ரிப்போர்ட்டரா சீனியர் ரிப்போர்ட்டரா நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து வர மெயில்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பெருசா அத இனிஷியேட்டிவ் எடுத்துக்காம அந்த மெயில வந்து விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ரம்யா பாண்டியனுக்கு ஒரு கொலை மிரட்டல் வருது. அதுக்கப்புறம் அவங்க வீட்லயே பாம்ப் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ வந்து பெரிய சீரியஸ் இஷ்யூ ஆகி, அதுக்கப்புறம் அதே டீம்ல இருக்கிற சில பேருக்கு அதே மாரியே ஃபோன் கால்ஸ் வருது. அதுல ஹெச்ஆர் டிபார்ட்மென்ட்க்கு வருது. அதுக்கப்புறம் சிபிஐல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வருது. தொடர்ந்து ஒரு 5 பேருக்கு வந்து ஃபோன் கால்ஸ் வந்து குறிப்பிட்டு ஒரு நபர் வந்து பேசிட்டு இருக்காரு. அவங்க வந்து இது மாரி அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டூ 15 டேஸ்க்கு வந்து நான் உங்க மக்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சுக்க சொல்லுங்க. அ மக்கள் வந்து வெளிய வர வேணாம்னு சொல்லுங்க. இந்த பொது நிகழ்ச்சிகள்லாம் வேணாம்னு சொல்லுங்க. அப்படின்னு ஒரு கொலை மிரட்டல் விடுறாரு. அதனால மக்கள் வந்து வெளிய வரக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது வந்து பெருசா வந்து சீரியஸ் ஆகல. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ வந்து சீரியஸ் ஆகுது. உண்மையிலேயே வந்து எல்லாரோட ஃபண்ட் எல்லாமே காலியாயிடுது. அதாவது நம்மளோட ஆன்லைன் நம்ம ஜிபே தான் நம்ம யூஸ் பண்றோம்ல. ஜிபே, பேடிஎம் இந்த மாரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல இருக்கிற எல்லாரோட அதாவது நாட்டு மக்கள் இருக்கிற எல்லாரோட ஃபண்ட்ஸ்லயுமே 0 பேலன்ஸ் ஆயிடுது. இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வருது. இது வந்து மிகப்பெரிய ஒரு அடியா வந்து மக்கள் வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப அது ஒரு கிரிட்டிசைஸ்டா போயிட்டு இருக்க சமயத்துல, இத யாரு பண்றா? அப்படின்ற கேள்விக்கு தான் வந்து சிபிஐ கிட்ட இது போகுது. சிபிஐ வந்து விசாரிக்கிறாங்க. பெரிய இடத்துல மேல் இடத்துல இருந்து பிரஷர் வருது. சிஎம் பேசுறாங்க, பிஎம் பேசுறாங்க. இது மாரிலாம் வந்து நடக்கும்போது, இப்போ எப்படி இந்த கதை மூவ் ஆகும்? யார் பண்ணியிருப்பா? அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒருவேள ஹீரோ பிரஜின் தான் இத பண்ணியிருப்பாரு. இது மாரி சமுதாயத்துக்காக ஏதோ போராடுறாரு அப்படின்ற மாரி தான் கதை நகர்ந்துட்டு இருக்கும். ஆனா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரஜினும் அத பண்ணல அப்படின்னும்போது, யாரு பண்ணா? அப்படின்ற கேள்வி தான் இந்த கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டா வந்து சூப்பரா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சமுதாய கருத்து மிக்க ஒரு படத்த வந்து இந்த படம் வந்து இருக்கும். நிஜமாவே. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்டிங் எல்லாமே ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. நீயா நானா கோபிநாத் வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்தது. அதாவது கணிதவியல பத்தி உங்களுக்கே தெரியும். கணிதவியல் வந்து நம்ப தமிழர்கள் தான் 0வே கண்டுபிடிச்சோம். நம்ம இந்தியர்கள் தான். உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது, கணிதத்தில நம்ப தான் வந்து மேத்ஸ்ல நம்ப தான் வந்து நம்பர் 1 இருந்தோம். அப்படிப்பட்ட ஒருத்தவங்க நம்ம எப்படி கண்டுபிடிச்சாங்க? என்ன கண்டுபிடிச்சாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் கம்ப்யூட்டரான குவாண்டம் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மூலியமா நெறைய விஷயங்கள் நடக்குது. இப்ப அப்கமிங் ஜெனரேஷன்ல குவாண்டம் கம்ப்யூட்டரோட ஆட்சி வந்து நெறைய ஆளும் அப்படின்ற மாதிரி இந்த கதையில சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து காதலர் தினம் படம் பார்த்தப்போ நல்லா ஞாபகம் இருக்கு. கம்ப்யூட்டர்ல லவ் பண்ணலான்றத காதலர் தினம் படம் பார்த்து தான் கத்துக்கிட்டேன். மேபி இந்த படம் பார்த்த பிறகு கம்ப்யூட்டர் மூலியமா நெறைய பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போ நெறைய பேருக்கு கையிலேயே ஃபோனு, கம்ப்யூட்டரா நம்மகிட்ட எப்பவுமே வந்து எல்லாருமே ஒரு அ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்கோம். சாஃப்ட்வேருக்கு அடிக்ட் ஆகி தான் எல்லாருமே இருக்கோம். அதனால ஏற்படுற விளைவு என்ன அப்படின்றத ரொம்ப சமுதாய கருத்துள்ள ஒரு படமா வந்து டைரக்டர் அ அஜித் அவர் குடுத்திருக்காரு. உண்மையாவே ரொம்ப சூப்பரான படம். கண்டிப்பா ஃபேமிலியோட, குடும்பத்தோட வந்து பாருங்க. நெறைய பேர் அவங்க ஆக்டிங் வந்து சூப்பரா போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருக்கு. கதை வந்து எந்த இடத்துலயுமே போர் அடிக்கல. அப்படியே போரும் அடிக்கல. அதுக்குன்னு அ லேகும் இல்ல. கரெக்ட்டா கதை வந்து ஒரு வாட்டி படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லாவே போயிட்டு இருக்கு கதை. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம், நல்ல ஒரு கருத்துள்ள படத்த வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே நீங்களும் போய் தியேட்டர்ல போய் பாருங்க. யாரு அந்த ஹைஜாக்க பண்ணது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். கைலன் மூவியோட பேனர் வந்து பிடிகே ஃபிலிம் அவங்க தான் வந்து இந்த மூவிய வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிடி அ அரசகுமார் அவர் தான் வந்து ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட மெயின் காஸ்டிங்கா உங்களுக்கு தெரியும். ரம்யா பாண்டியன், அதுக்கப்புறம் வந்து பிரஜின், அதுக்கப்புறம் சிவாதயா சிவாதா சாரி. இந்த படத்தோட காஸ்டிங் வந்து சிவாதா, ரம்யா பாண்டியன், பிரஜின், மனோபாலா, அப்புறம் வந்து அபிஷேக் ஜோசப். அபிஷேக் ஜோசப் இந்த படத்துல வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. ஆக்சுவலா அவர் தான் ஒரு சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் இதுவா வருவாரு. முக்கியமா வந்து அவர் படத்த டிவாண்டி காலனி படத்துல வந்து நம்ம அவர பார்த்தோம். அதுக்கப்புறம் எந்த படத்துலயும் அவர பார்க்கல. இப்ப தான் இந்த படம் மூலியமா அவர மறுபடியும் பார்க்குறோம். ஒரு சாஃப்ட்வேர் பெர்சனா ரொம்ப
ஒரு கோடிங் ரெலவெண்ட்டான கண்டென்ட்டாக இதில் அவர் வந்து இருப்பார். ஆஃப்டர் கம்பேக்கான ஒரு ஃபிலிமாக தான் இதுவும் இருக்கும் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட டிஓபி அமீன், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் எஸ்கே, அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து இனிகேஷன் அஸ்வின், அதுக்கப்புறம் மியூசிக் வந்து கார்த்திக் ஹர்ஷா, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஹரி எஸ்ஆர். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தை வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு சொசைட்டி ரெலவெண்ட்டான சோஷியல் கண்டென்ட்டுக்கு மக்களோட வரவேற்பு எப்போவுமே இருக்கணும். பெரிய பெரிய படங்களுக்கு நீங்கள் என்ன ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சின்ன படங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். அதுலேயும் சோஷியல் மெசேஜ் கொடுக்குற கண்டென்ட்க்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கும். த கைலன் ஒரு நல்ல படம், கண்டிப்பாக வருங்காலத்தில் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக பாருங்கள் தியேட்டரில் போய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.